இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொரைக்காவில் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு கப் அவல் எடுத்துக்கலாம். அவலை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவுன அவலோட 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவலோட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம சேர்த்த தயிர் மட்டும் போதும். இதை நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஊறின அவலோட ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கப் துருவின சொரைக்காவை சேர்த்துக்கலாம். இது ஒரு முழு சொரைக்காயில் பாதி சொரைக்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்த மாவில் சூடு பண்ணி வச்ச எண்ணெயை ஒரு கரண்டி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்த பிறகு இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மாவோட கலந்து எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து மாவோட கலந்து விட்டு பக்கோடா போடுறதுக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. சொரைக்காயில் இருக்க ஈரமும் நம்ம சேர்த்த தயிரும் இந்த மாவுக்கு போதுமானதாக இருக்கும். மாவு பசையும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து கலந்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டு எடுத்துக்கோங்க. சொரைக்காவை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது ஒரே மாதிரி கடலை மாவு அரிசி மாவு வச்சு பண்ணாமல் இது மாதிரி அப்பப்போ ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்ணினா வீட்டில் பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக சொரைக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.